அமைதியான ஒரு காலை துளசி தோட்டத்தில் ஒரு அதிசயம் காத்திருந்தது. பெரியல்வார் அந்த ஒளியில் மூழ்கிய குழந்தையை கண்டார். அவள்தான் கோதை. அன்பில் வளர்ந்தாள். கோதை மிகவும் நல்ல பிள்ளையாக இருந்தாள். அவள் ஒவ்வொரு நாளும் இறைவன் நினைவில் வாழ்ந்தாள். ஒரு நாள் பெருமாளுக்கான மாலையை முதலில் தானே அணிந்து பார்த்தாள். இது அவருக்கு பிடிக்குமா என்று நினைத்து கொண்டாள். ஒரு நாள் அந்த மலர் மாலையை அணிந்த கோதையை பார்த்த பெரியாழ்வார் மனம் குழம்பியது. இது இறைவனுக்கானது, இப்படி செய்யலாமா என்று கேட்டார். அந்த இரவு ஒரு தெய்வீக கனவு பெரியாழ்வாருக்கு வந்தது. எனக்கு தூய அன்பே பிடிக்கும், பக்தியே போதும். அதனால் கோதை அணிந்த மாலையையே நான் அணிவேன் என்றார். அதன்பின் அவள் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று பெயர் பெற்றாள். ஒரு நாள் அவள் மனதில் ஒரு உறுதி ஏற்பட்டது. நான் மனிதரை திருமணம் செய்ய மாட்டேன், என் உயிர் விஷ்ணுவுக்கே சொந்தம் என்று சொன்னாள். அவள் தனது காதலை திருப்பவை பாடல்களாக உலகிற்கு தந்தாள். ஒவ்வொரு சொல்லும் பக்தியின் இதயமாக இருந்தது. ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து கோதைகு அழைப்பு வந்தது. பெருமாள் கோதையை வரவேற்றார். அவள் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஒளியில் கலந்து ராங்கநாதவுடன் ஒன்றானாள். அது ஒரு தெய்வீக திருமணம். கோதை ஆண்டாளானாள். அவள் இறைவனுடன் இணைந்தாள். உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நாம் ஆண்டாளின் கதையை கண்டு ரசித்தோம். மேலும் ஒரு தகவல் சொல்கிறேன், கேளுங்கள். இப்பொழுதும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாளின் மாலையைத்தான் பெருமாள் அணிகிறாராம். நன்றி.